கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நான் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் என்று வாக்கு பண்ணி இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே இந்த மாத பிறப்பின் முதல் அதிகாலை வேளையிலும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கிறேன், மனதார வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என் தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் நடந்து போனாலும், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் நடந்து போனாலும், என்னை காண்கின்றவர் என்னோடு உண்டு, எனக்கொன்று பயமில்லையே, எனக்கொன்று பயமில்லையே. என்னை காண்கின்றவர் என்னோடு உண்டு, எனக்கொன்று பயமில்லையே, எனக்கொன்று பயமில்லையே. ஆகரை புரலை விடினோ, ஆதரவு இல்லை என்பது, ஆகரை புரலை விடினோ, ஆபிரகாமின் தேவன் என் தேவன், ஆபிரகாமின் தேவன் என் தேவன், இருட்டாக வந்திடுவார். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் நடந்து போனாலும், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் நடந்து போனாலும், என்னை காண்கின்றவர் என்னோடு உண்டு, எனக்கொன்று பயமில்லையே, எனக்கொன்று பயமில்லையே. என்னை காண்கின்றவர் எனக்கொன்று எங்கு தீங்கு சொல்லிடினோ, நேரு கண்கள் தொடர்ந்திடினோ, எங்கு தீங்கு சொல்லிடினோ, நேரு கண்கள் தொடர்ந்திடினோ, யாபேசி தேவன் என் தேவன், இடத்தொன்று பெருக செய்வார். விசுவாசத்தோடு இந்த மாதத்துல ஒண்ண, யாபேசி தேவன் என் தேவன், விசுவாச அறிக்கை. யாபேசி தேவன் என் தேவன், இடத்தொன்று பெருக செய்தார். கண்ணீர் பள்ளத்தாக்கில் நான் நடந்து போனாலும், கண்ணீர் பள்ளத்தாக்கில் என்னை காண்கின்றவர் என்னை காண்கின்றவர், அத்தாரிட்டியா சொல்லணும். என்னை காண்கின்றவர் என்னோடு உண்டு, எனக்கொன்று பயமில்லையே, எனக்கொன்று பயமில்லையே, எனக்கொன்று பயமில்லையே, எனக்கொன்று பயமில்லையே, எனக்கொன்று பயமில்லை. நாம் நின்றபடியே வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோபு எழுதின புத்தகம் முதல் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க.
நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. வித்தியாசமா இருக்குல்ல இந்த வார்த்தை. அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று அல்லவோ. எடுத்த உடனே சம்பத்து என்ன ஆகாது, பெருக்கம் வந்துடாது. அதுக்கு முன்னாடி சில சூழ்நிலைகளை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இதுவரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் உன் ஆவிக்குரிய கண்களை திறக்கட்டும். இந்த வார்த்தை யார் சொல்லுகிறது என்றால், யார் சொல்றது? இது சாத்தான், பிசாசானவன் சொல்லுகிறான். நீ யார் என்பது பிசாசுக்கு தெரிகிறது. பிசாசு உன்னை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அவன் பொய்யன்தான், அவன் பொய்க்கு பிதாதான். அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறவன் தான். அவன் துன்பப்படுத்துகிறவன் தான், துக்கப்படுத்துகிறவன் தான், அவன் பாதாளத்துக்குரியவன் தான். ஆனால் நீ யார் என்பது அவனுக்கு தெரிகிறது. அவன் சொல்றான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. அந்த பிசாசு வாயிலிருந்து வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுக்கு தெரிந்த தரிசனம், பிசாசுக்கு தெரிந்த சத்தியம், பிசாசுக்கு இருந்த அந்த ஞானம், என்ன ஞானம்? தேவ ஞானம், அந்த வெளிப்பாடு ஏன் நமக்கு இல்லை? நாம கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும்படியாய் அவர் உனக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அவனுக்கு தெரிகிறது. என்ன சொல்றாரு? தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி அவர் வேலி அடைக்கிறார் என்று அவன் சொல்றான். ஆமென். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. உலகத்துல சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் 5 அடுக்கு 6 அடுக்கு 10 அடுக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த அடுக்குக்கு கணக்கே இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு உலகத்துல பார்த்தா வேலி, 2 வகையான வேலி இருக்குது. வேலி, ஒரு தோட்டம்னா வேலி இருக்கும். அதுல 2 வகையான வேலியை பார்க்கலாம். ஒரு வகையான வேலி என்னன்னா, நல்ல முள் செடிகளை என்ன செய்வாங்க, மரங்களை வெட்டி அந்த கிளைகளை கொண்டு வந்து வேலி உரமா நடுவாங்க. அது வேர்பட்டு என்ன செய்யும், அப்படியே முள் வேலி தன்னை அந்த தோட்டத்தை பாதுகாக்கும்படி தன்னை வளர்த்து கொள்ளும். இது உயிருள்ள வேலி. என்ன வேலி? உயிருள்ள வேலி. உயிர் இல்லாத வேலி அது என்ன? நம்ம வைக்கிறோம்ல, கல் வச்சு கம்பி போட்டு செயற்கையா நம்ம செய்யறோம்ல, 2 கொம்பு வைக்கிறோம், அதில் 2 ஒரு கயிறு ஏதோ தடுப்பு வச்சா கூட அது ஒரு வேலி தான். ஆனால் அது உயிரற்ற வேலி. ஆனால் பாருங்க, அவன் நித்திய கால ஒரு ஜீவனுள்ள வேலியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார், பராமரிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆவியானவர் நம்மளை என்ன செய்யறாரு? அழகா சூழ பாளையம் இறங்கி நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்மை பாதுகாக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்க ஒவ்வொன்றா நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவருடைய ரத்தம் நமக்கு எப்படி இருக்குது? பாதுகாப்பா இருக்கு. நமக்கு பாதுகாப்பு மெயின் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
அதுதான் நம்மை பாதுகாக்கிறது. அந்த ரத்தம் தான். எதை வச்சு ஐயா ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது என்று சொல்றீங்க? எகிப்திலிருந்து கடைசியாக தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு யுத்தி, அங்க ஒரு நியாய தீர்ப்பு நடக்குது. என்ன, தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யறாரு ஆண்டவர்? அப்போ அங்க இருக்கிற எல்லாருக்கும் அதுதான். ஆனா தன்னுடைய பிள்ளைகளுடைய, இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் காப்பாற்றணும் அப்படின்னா பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன செய்யணுமா? அடையாளமா அந்த ரத்தம் இன்றைக்கு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலத்தையும் சுத்திகரிக்க வல்லமையுள்ளது. அதுதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த ரத்தத்துக்குள்ள ஓடி ஒளிந்து கொள்ளும் பொழுது அது நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிறார். அப்படியே தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். ஆமென். ஆமா, நமக்கு நம்மை சுற்றி அக்கினி மதிலா இருக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகலாம். நிறைய நமக்கு அவ்வளவு இதெல்லாம் தாண்டி சத்துரு நம்மளை கை வைக்கணும்னா அவன் எவ்வளவு போராடி இருப்பான் பாருங்களேன். யோபை நெருங்கிறதுக்கு அவன் எப்படியெல்லாம் எத்தனை இருப்பான். அதெல்லாம் தோத்து போய் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அவன் கடைசியா நீர் அவனை வேலி அடைக்கவில்லையோ. அல்லேலூயா. நீங்க வாக்குத்தத்தமே அதை தான் எடுத்துக்கணும். எதை எடுத்துக்கணும்? முதல்ல வாசிங்க, என்ன வாசிங்க? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. இதை உன் வாழ்க்கையில் வாக்குத்தத்தமா எடுத்துக்க. காரணம் ஏன்? இந்த தேவனுடைய தேவனா இருக்கிறீர். உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? நீர் என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கும்படி நான் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தின் தலைப்பு அதுதான், வேலி அடைத்து பாதுகாக்கிற கர்த்தர். யார் அவரு? அவங்க ஆண்டவர் யாருன்னா என்ன? வேலி அடைத்து பாதுகாக்கிற கர்த்தர். எதை வச்சு சொல்றீங்க? என் தகப்பன் யோபை அப்படிதான் பாதுகாக்கிறாரு. தன்னுடைய பிள்ளைகளை அப்படிதான் பாதுகாப்பாராம். என்னையும் அப்படிதான் பாதுகாக்கிறாரு, அப்படிதான் பாதுகாக்க போறாரு. அதனால என்னையும் என் வீட்டையும் எனக்குரிய எல்லாவற்றையும் என் தெய்வத்தில் நான் கொடுத்திருக்கிறேன். அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை பராமரிப்பார், அவர் எனக்கு பக்கபலமாக இருப்பார், அவர் எனக்கு நன்மை செய்வார், அவர் எனக்கு இரக்கம் பாராட்டுவார். ஹல்லேலூயா, ஆமென். உன்னை தூதர்கள்லாம் அப்படியே கண்மணி போல பாதுகாக்கிறாங்களாம். எப்படியா? கண்ணின் மணி போல உன்னை பாதுகாக்கிறாங்களா. கண்மணினா என்ன? லேச கண்ணில் தூசி விழுந்ததுன்னா டக்குன்னு என்ன செய்யுமை? டக்குன்னு மூடுதில்ல. தூதர்கள் அவ்வளோ அலர்ட்டாக இருக்காங்களாம் உன்னை பாதுகாக்கிறது இல்லை. இந்த தூதர்களை யார் அனுப்புறது உனக்கு? உன்னுடைய பணிவிடை தூதர்கள் யார் அனுப்புறது? யார் அனுப்புறது? அதையும் அவ்வளவு லேட்டாக சொல்றீங்க. ஐயோ தப்பா கதை சொல்லுமா, வேற எங்கேயாவது நிர்வாகம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது தைரியமா சொல்லுங்க. அவர்தான், அவர்தான் கட்டளை எடுக்கிறவர். ஆமென். மட்டுமல்ல, சுடரொளி பட்டயங்களை அவர் வேலியாக வைத்திருக்கிறார் உனக்கு. இதெல்லாம் தாண்டி வர்றனா கஷ்டம்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அனுதினமும் ஆவியானவர் நம்ம மேல என்ன செய்யறாரா? நிழலாய் அசைவாடி நம்மளை அழகா பார்த்து. இதெல்லாம் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்க. நீங்க போகும்போது வரும்போதும் ஆவியானவர் போகும்போதெல்லாம் அசைவாடி ஒன்று என்ன செய்யறாராம்? அப்படியே அந்த பிரசன்னத்தில் அப்படியே பாதுகாத்துட்டு வர்றாராம். நம்ம நினைக்கிறோம், நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நம்ம சுய ஞானத்தில் பலத்தில் நம்ம இந்த உலகத்துக்கு போய் வரல. தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம்மை பராமரிக்கிறார், நமக்கு பக்கபலமாக இருக்கிறார். நம்ம கால்கள் கூட கல்லில் இடராதபடி தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். இதெல்லாம் நம்ம யோசித்தது உண்டா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பின உடனே அங்க மேக ஸ்தம்பங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். மேக ஸ்தம்பங்கள், நான் யோசிக்கிறேன், எப்படி இவங்க இவ்வளவு தூரத்துக்கு வர்றாங்க? இவங்க கால்நடையா வர்றாங்க, இவங்கள்ட்ட வண்டி வாகனம் எதுவுமே இல்லை. ஆனா துரத்திட்டு வர்றவன் எதுல வர்றான்? ரதத்துல வர்றான், குதிரையில வர்றான். அப்ப அவன் எவ்வளவு ஃபாஸ்டா வந்திருக்கணும்.
ஏன் இந்த ஜனங்களை பிடிக்க முடியலையா? பிடிச்சிருக்கலாம்ல, ஏன் அவங்களை தொட முடியல? மேக ஸ்தம்பங்களை கொண்டு அப்படியே, அதாவது மறைச்சிட்டாராம். நீங்க ஹில்ஸ் ஏரியால நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்துல இவ்வளவு தூரத்துல யானை நின்னா தெரியாது. காரணம் ஏன்? அந்த மிஸ்ட் மூடு பனி, பக்கத்துல யார் இருக்கா என்பதே தெரியாது. அவங்களுக்கு பக்கத்துல தான் போயிட்டு இருந்திருப்பாங்க, இல்ல திசையை மாத்திருப்பாரா? அது நமக்கு புத்தி கேட்டல. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன். அந்த மேக ஸ்தம்பங்கள் எல்லாம் அப்படியே ஒரு பெரிய சுவரை போல மறைத்து தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தாராம். அந்த சத்துருக்களிடமிருந்து, அந்த எகிப்து இராணுவத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கும்படி மேக ஸ்தம்பத்தை கொண்டு பாதுகாத்த தேவன் இன்றைக்கும் அவரே உனக்கு அக்கினி மதிலாக இருந்து உன்னை பாதுகாக்க உண்மையுள்ளவர். இரவில் பத்தர் பகல தான் மேகஸ்தம்பம். அப்போ நைட்டு இந்த பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு? நைட்டு கொடிய மிருகங்கள், தேள்கள், விஷ சந்துகள் ஒன்றும் இவர்களை வஞ்சித்து விடாதபடி அக்கினி ஸ்தம்பங்களை அப்படியே சூழ பாளையம் இறக்கி தன்னுடைய ஜனத்தை அப்படி பாதுகாத்தாராம். அவரே அக்கினி மதிலாகி. அப்படிப்பட்ட தேவன் விசுவாசத்தில் அதை கொண்டு வரணும். நீ தன்னுடைய ஜனத்தை இப்படிதான் பார்க்கிறார், அப்ப என்னையும் அப்படித்தானே பாதுகாக்கிறார். அந்த விசுவாசத்துகள் வந்துட்டு பாக்கியவனா இருப்ப. ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. இன்றைக்கு மாத்திரம் இல்லை, உன் தலைமுறை, ஆமீன், நித்திய காலம் முழுவதும் உன் சந்ததிய, இதெல்லாம் உடன்படிக்கை. இதெல்லாம் நம்முடைய முற்புதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின்படி தான் அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு எதிராக ஆமாம் நேராக அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். இடையில எத்தனையோ தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போட்டார். இன்றைக்கும் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. இது அன்னைக்கே சொல்லிட்டான், மேகாத்திருக்கேன். தடைகளை உடைத்து போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். உன் வாழ்க்கை பயணத்தில் அவர் முன்பாக கடந்து போகிறார். அந்த தடையை பற்றி நீ கவலைப்படாத, தடையை பார்க்காத, உன்னை காக்கும் கர்த்தரை நீ பார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு முறை ஒரு வாலிப பெண்ணு தனியா போயிட்டு இருந்தாலும், அப்ப ஒரு கொடிய ஒரு மனுஷன் அந்த பெண் மேல ஒரு தவறான ஒரு எண்ணம் கொண்டு அந்த பெண்ணை துரத்த ஆரம்பிச்சிருக்கான். அந்த பெண் ஓடலையா, நின்று ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசுவின் நாமத்துல நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீ என்னை தொட முடியாது, நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்ற வார்த்தையை திரும்ப 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 திரும்ப, நான் கர்த்தருடைய சொத்து, நான் கர்த்தருடைய பங்கு, நான் கர்த்தருடைய பாத்திரம், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் கர்த்தரால் சேர்த்து கொள்ளப்பட்டவள், இதெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவனுக்குள்ள இருந்தது அசுத்த ஆவி அவனை ஓட விட்டுதான். அவன் அப்படியே ஓட விட்டுச்சான். விசுவாசம், அந்த சமயோகித ஞானம் பாருங்க. ஆண்டவர் என்ன செய்ய, நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அது ஆலோசனை கர்த்தர். நீ சரியாய் அவருடைய கரத்தில், அவருடைய கரத்தின் நிழல்ல நீ நிற்க பழக கூடுமானால், அவருடைய பிரசன்னத்தில் நீ இருக்கக்கூடுமானால், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள தேவன் ஞானத்தினால் உன்னை நிரப்புவார். உனக்கு வழிவாசல்களை திறப்பார். இந்த மாதத்திலும் புதிய வழிவாசல்களை திறக்குகிற கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை காக்கும் கர்த்தர் ஒரு புது விதமா உன்னை காத்து நடத்துவார். உனக்கு புது தேவைகளை தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. புதிய புதிய வாசல்கள் உனக்கு திறக்கப்படும். புதிய நன்மைகளை உருவாக்குவார். ஆமென். புதிய கிருபையினால் உன்னை அலங்கரிக்கிறவர் தான் புதிய நன்மையினால் முடிசூட்டுவார். அல்லேலூயா. நீ நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் உனக்கு கிரியை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நீ ஆராதிக்கிற தேவன். விசுவாசத்தோடு இந்த மாதத்துக்குள்ள நம்ம அடியெடுத்து வைப்போம். தேவனே, உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி
இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காக்க வல்லவர். இம்மட்டும் உதவினவர் இனிமேல் உதவி செய்ய வல்லவர். இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்துவார். ஆமென். உற்சாகமாக எழுந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்து நிதியின் தேவன் தாங்கினாரே. இனிமேல் அதை காட்டிலும் மேலாய் உன்னை காப்பா. நேசத்தோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். ஜீவித்திடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். எல்லாம் பாடுங்க. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழுந்திடுவார். எழுந்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலக்காலு. அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை காத்திருப்பு வெட்கப்பட்டு போவதில்லை. போவதில்லை. நம்புவே இயேசுவை, 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 நம்புவே இயேசுவை. பாசமா செய்வாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக பிதாவே, இதோ இந்த அருமையான இந்த நல்ல மாதத்தின் முதலாம் நாளிலே தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, 6 மாதங்கள் கண்ணின் மணி போல கர்த்தரங்களை பாதுகாத்தீர். உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை நிறைவேற்றினீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தரங்களை அழைத்து வந்த நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களை
எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த நாள் மட்டும் வேலையடித்து பாதுகாத்திருக்கிறேன். ஆமே, நீர் எங்களுக்கு அடைக்கலம், கேடகம், நம்பிக்கை, எங்கள் நங்கூரம் கர்த்தாவே, எங்கள் கண்மலை நீர்தானே தகப்பனே. உம்முடைய கண்மலைக்குள்ளே வைத்து கர்த்தாவே எங்களை ஒளித்து வைத்து பாதுகாக்கிற நல்ல தகப்பன், உம்முடைய கரங்களிலே கர்த்தாவே எங்களை எல்லாரையும் அப்படியே தாழ்த்துகிறோம். ஆமென். தேவனுடைய சித்தத்தை இந்த மாதத்தில் நிறைவேற்றி தாரும் அப்பா. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வதித்தேன் என்று வாக்கு பண்ணினீர் கர்த்தாவே. ஆமென். அந்த சத்துரு ஆண்டவரே அப்பா எங்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை இந்த நாளிலே நாங்களும் ஆண்டவரே அதை வாக்குத்தத்தமாய் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எங்கள் சம்பத்து இந்த பூமியிலே பெருகட்டும். ஆமென். எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆமென் ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதம் ஒன்றும் குறைபடாதபடி எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் இந்த மாதத்திலே 7 என்பது சம்பூர்ணத்தை குறிக்கிறதே. ஆமென். இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே எல்லாவற்றிலும் நாங்கள் சம்பூர்ணம் அடைவே ஆவியானவர் உதவி செய்வீராக. விசுவாசத்தில் எங்களுக்கு ஒரு சம்பூர்ணத்தை கொடுப்பீராக, நம்பிக்கையில் எங்களுக்கு ஒரு சம்பூர்ணத்தை கொடுப்பீராக, பாதுகாப்பில் எங்களுக்கு ஒரு சம்பூர்ணத்தை கொடுப்பீராக. ஆமென் ஆண்டவரை, கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று ஆமென் ஆண்டவரே அந்த நிச்சயத்தோடு கூட இந்த நாளிலே அந்த மாதத்தை நாங்கள் தொடங்குகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. எல்லா பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுத்து ஆமென் ஆண்டவரே வேலியிட்டு பாதுகாத்துக் கொள்ளும். சத்துரு ஒருபோது உட்புகாதபடி தேவனுடைய கரத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.